ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு இந்த ஆப்லலாம் லவ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு டைம் ஏன் இமெயிலில் கூட லவ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு டைம் ட்ரீம்லாம் லவ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸோ இப்போ பார்ப்பீங்க இந்த ஒரு லவ் ஸ்டோரி வந்துன்னா ட்ரீம்லாம் லவ் பண்ணி அந்த பொண்ணு வந்து அந்த பையனை தேடி வெஸ்ட் பெங்கால் வர போன ஒரு லவ் ஸ்டோரி தான். தமிழ்நாடு டு வெஸ்ட் பெங்கால் போன லவ் ஸ்டோரி தான். ஸோ இந்த ஸ்டோரி ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு அதுக்கு முடியாது புதுசு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ தான் போடுறேன் சேரும். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிட்டு ரெண்டாக போயிட்டு இருக்கு. எந்த மேட்ச் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு பக்கம் அவங்க எல்லாம் டீம் எடுத்து வச்சுட்டு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 49 ரூபா 59 ரூபா போட்டுட்டு டீம் லோனே தடைக்கிட்டே இருப்பாங்க. ஃபோனு தடை டிஸ்பிளே உடஞ்சிரும் போலுங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ உள்ள பசங்க பொண்ணுங்க எல்லாருமே 49 ரூபா போட்டால் 1 கோடி இந்த மாதிரி ஒரு ஆசையை தோண்டி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான கேம் தான். ஜெயிக்கலாம் முடியாத உழைச்சிருக்கல, பட் ஜெயிச்சா ஒரே இதில் செட்டில் அப்படிங்கிறனால எல்லாருமே இந்த கேம் ஆடிட்டுருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா வந்து பார்த்து இந்த கேம் விளாடுறாங்க. ட்ரீம் லோன் விளாண்டுட்டு இருக்காங்க. ட்ரீம் விளாடும் போது பிரியாங்க பொண்ணுக்கு மெசேஜ் வருது. ஒரு ஐடியிலேருந்து மெசேஜ் வருது. ஐடி பார்த்தா அக்ஷய்ங்கிற ஒரு ஐடியிலேருந்து மெசேஜ் வருது. நான் வந்து உங்களுக்கு ட்ரீம் லோன் போடுறது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு, ஏன்னா வந்து நிறைய வாட்டி மெசேஜ் பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணிட்டு ப்ரைமில் சேர்றீங்களா, என்னோட டீமில் சேர்றீங்களா, நான் வந்து போடுற டீம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணும்போது இவர் கொஞ்சம் அப்படியே ஒரு நல்ல விதமாக பேசி ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டீம் வந்து இவங்களுக்கு ஜெயிக்குதுன்னு அப்படின்னா ஒரு 4 பேர் மெம்பர்ஸ் அப்படி ஒரு டீம் உண்டாங்க. அந்த மாதிரி போட்டு ஜெயிச்சிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல காண்டிட்டு வளர்ந்துட்டு இருக்கு. வளர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீம் எல்லாம் இவங்க அனுப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த குரூப் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரியாவோட நம்பர் எடுத்து அவர் வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறாரு. மெசேஜ் பண்ணிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுறாரு. ஸோ நிலா வந்து இந்த உலகத்தில் இப்படி கீழே இருக்குன்னு எதிர்பார்க்கல அப்படி நிறைய ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுறாரு. இந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ண எந்த பொண்ணுங்க நம்பிடாதீங்க. எல்லா பசங்களும் இப்படி தான் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்பிடாதீங்க. அதுக்குன்னு எல்லா பசங்களையும் குறைச்சிடல, ஒரு சிலர் இருக்காங்க இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காரு. பண்ணுவ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா வந்துட்டு அப்படியே அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இவங்களும் ஒரு பரவாயில்லையே நல்ல பையனா இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து அவங்க பேச ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அப்படியே ஓடிச்சு. 3 மாதம் ஓடினோடனே அப்போ வந்து ட்ரீம் வந்து கண்டினியூஸாக அவங்க கதை ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அவங்க இங்கே மேட்சும் போடுறாங்க, இங்கே வந்து வாழ்க்கையில மேட்ச்ல ஜெயிக்கிறாங்களே இல்லையோ, ஆனால் பட் வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க போடுங்க. அந்த மாதிரி ஓரளவுக்கு வேற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இதை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. பிரியா வந்து ஒரு நாள் வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷய் அவர் வந்து வீடியோ கால் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அக்ஷய் வந்து சடனாக வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப கோல்டாக இருக்கு, நைட் டைம் எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது, என்னால் ப்ரீத் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மூச்சு விட கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசணும்னு நம்ம பிரியாவுக்கு வந்து ரொம்ப சடனாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக போச்சு பிரியாவுக்கு. ஸோ என்னாச்சு இவனுக்கு ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நெட்வொர்க் வந்து கட் ஆயிருது. கட் ஆனோடனே மறுபடியும் பிரியா கால் போட்டாங்க. இருக்கும்போது நான் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு ஒரு பதட்டத்திலே இருக்காங்க பிரியா. கடைசியில் ஒரு உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்னு கூட தெரியல. ஏன்னா நேரில் ஒரு டைம் கூட இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது அவர் எப்படி இருக்காரு, என்ன பண்ணுறாரு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒன்லி வாட்ஸ்அப் கனெக்ட் மூலமாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் அந்த லவ் வந்து பிரியா மனசுக்குள்ள வந்துருச்சு. அதனால வந்து ரொம்ப பதறோடனே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி ஃபோன் அடிச்சிருப்பாங்க. நைட் வந்து ஒரு 12 o'clock வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அங்கேருந்து வீடியோ கால் வருது. வீடியோ கால் வந்தோடனே ஃபுல்லாக ஒரு இருட்டிலேருந்து பேசிட்டு இருக்காரு. இருட்டிலேருந்து பேசிட்டு அவரை கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி, ரொம்ப முடியல, கஷ்டமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நம்ம பெரிய ஆள்றாங்க. யாரும் இருக்காடா, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, பக்கத்தில் யாராவது அந்த ஹெல்ப் கூடு அப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது சடனாக பின்னாடி லைட்டு போடுறாரு. லைட்டு போட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து ஐஸ் கட்டியில் வந்து ஒரு கேம்ப் போட்டுட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் செட்டு ஹார்ட் ஷேப்பில் லைட் செட் பண்ணி வச்சுட்டு பக்காவாக ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஃபுல் ஐஸ் கட்டி, ஒயிட் கலர் ஐஸ் கட்டியில் டென்ட்டு போட்டு உள்ள லைட்லாம் போட்டு ஃபுல்லாக உள்ள ஹார்ட் ஷேப்பில், அப்புறம் அந்த சீரியல் செட் இந்த மாதிரிலாம் பல்ப்லாம் இருக்கும்ல அதெல்லாம் போட்டுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேக் வச்சிருக்காரு. கேக் வந்து இப்படி டக்குனு வீடியோ கால் முன்னாடி காட்டுறாரு. ஹாப்பி பர்த்டே பிரியா அப்படின்னு காட்டுறாரு. பிரியாவுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. பட் ஷாக்குங்கிறதோட பட் அதோட பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க பிரியா. சார் என்னமா செலிப்ரேட் பண்றான், நம்ம இங்க இருக்கோம், நம்ம பர்த்டே வந்து அங்க அப்படி செலிப்ரேட் பண்றான் அப்படின்னா பிரியாவுக்கு வந்துட்டு அவனை வந்து பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவங்க கிளம்புறாங்க. நான் வந்து உன்னை பார்க்க நினைக்கிறேன் அப்படின்னா இல்லை எனக்கு இப்போதைக்கு டைம் இல்லை பார்க்கறதுக்கு அக்ஷய் வந்து சொல்றாரு. ஆனா பிரியா விடுறதா இல்லை, நான் வந்து உன்னை பார்க்க வருவேன், கண்டிப்பா வாரேன் அப்படின்ட்டு வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து இவங்க வந்து கிளம்புறாங்க. கிளம்புறது பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ட்ரெயின்ல வந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது ஒரு மொபைல் அப்படின்னு ஓடிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வந்து பக்கத்தில் ஆப்போசிட்ல பார்த்துட்டே இருக்கான். ஸோ வந்து ஒரு திருடன் பார்த்துட்டே இருக்கான். இவங்க பெருசாக கண்டுக்கல. ட்ரெயினில் நிறைய பேசஞ்சர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பெருசாக கண்டுக்கல. இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ஷய் கூட வந்து ஃபோன் கான்டாக்ட் மட்டும்தான், வேற எந்த கான்டாக்டுமே கிடையாது அவங்களுக்குள்ள. இப்படி போயிட்டு இருக்கும் போது நைட்டு தூங்கிட்டாங்க. தூங்குனதுல வந்து ஃபோன் அடிச்சுட்டு போயிட்டான் திருடன். இப்போ அவங்க கையில்
பர்ஸில் பணம் இருக்குது, பட் ஃபோனெல்லாம் எதுவுமே இல்லை. அவனை வந்து கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபோனை வச்சு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவன் அட்ரஸ் எல்லாமே அந்த ஃபோனில் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை இவன்ட்ட. நான் பிரியா கிட்ட செய்வான்னு சொல்லிட்டேன். ஓகே, பிரியா கிட்ட இப்படி எதுவுமே இல்லை. அவனை பிரியா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ட்ரெயினில் வந்து ஒருத்தர் வந்துட்டு பதறாதீங்க, ரொம்ப கொஞ்சம் நார்மலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்க ஒரு பையன். அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹாரிஷ். ஹாரிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் நம்ம தமிழ் பையன் தான், சென்னையில் உள்ள பையன் தான். அவன் வந்துட்டு அவனோட ஸ்டோரிக்கு வரேன். அந்த ஹாரிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் படிச்சிருக்காரு. பட் இந்த பொண்ணுக்கு வந்து பிரியாவுக்கு யாருன்னே தெரியாது. பிரியா வந்து அவருக்கு ரொம்ப வருஷமா தெரியும். 6 இயர்ஸா பிரியா வந்து ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்காரு, தூரமாக லவ் பண்ணிட்டு இருக்காரு, பக்கத்துல கூட போனது கிடையாது. ஸோ அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் என்ன தைரியத்தை வர வச்சுருந்தான்னு தெரியல. இந்த பிரியா வந்து ட்ரெயினில் கிளம்புறதை பார்த்துட்டு இவங்க கூட ட்ராவல் பண்ண அப்படின்னு இவர் வந்திருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி ஃபோன் தொலைஞ்சு போச்சு. ஸோ இவங்க வந்து பேசினோடனே நீங்கள் வந்து பேனிக் ஆகிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட ஃபோனோட யூஸ் பண்ணிங்க, யார் கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கால் பண்ணுங்க அப்படின்னு ஃபோன்லாம் கொடுக்குறாரு. கொடுத்தோடனே இல்லை எனக்கு கால்லாம் பண்ண வேண்டாம், இப்படி வந்துட்டு நான் ஒருத்தர் தேடி போகிறேன், நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஹாரிஸ்க்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்னடா இது நம்ம லவ் பண்ண நினைச்சோம், அதுக்குள்ளே இவனை வந்துட்டானே அப்படின்ட்டு அவருக்கு மனசுல இப்படி ஒரு கவலை ஓடிட்டு இருக்கு. சரி இருந்தாலும் ஓகே, நம்ம பசங்க எப்படி பண்ணுவாங்க, என்னதான் லவ் பண்ணாலுமே ட்ரூவா லவ் பண்ணும் போது நம்ம லவ் பண்ற பொண்ணு சந்தோஷமா இருந்தா போதும் அப்படிங்கிறத பசங்களோட எண்ணம். அதனால அவர் வந்து பெருசா அதை வந்துட்டு சரி இப்போதைக்கு நம்ம வந்து இவனுக்கு ஒரு பாதுகாப்பா நம்ம போயிட்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு தாட்ல வச்சுட்டு ஸோ அவங்க கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்காங்க. இவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் போய் நான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு பிடிவாதமா இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ நானும் உங்க கூட வரேன் அப்படிங்கிறாரு. நானும் வந்து அங்கதான் போக வேண்டியது இருக்கு அப்படிங்கிற, கூட வரேன்னு நானும் அங்கதான் போக வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படிங்கும்போது இவரோட பேசிட்டு இருக்காங்க. இங்க நீங்க படிச்சீங்க, என்ன பண்றீங்க அப்படிங்கும்போது இவர் வந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காரு. பட் அவங்களும் அவங்கள பத்தி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டே உருவாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பையன் கூட வந்துட்டு நான் இவ்வளவு தூரம் இப்படி தான் பேசிட்டு வரேன், ஆனால் ஒரு பையன் நீங்க தேடி இவ்வளவு தூரம் போவீங்களா அப்படின்னு டக்குனு ஹாரிஸோட ஆப்போசிட்ல கேள்வி கேட்கிறாரு. உடனே சடனா வந்துட்டு இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப லவ் பண்ணுறேன் அதனால தான் போகிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப பேசுறேன் சேர்ந்த கடைசியில் வெஸ்ட் பெங்கால் போய் சேர்ந்துட்டாங்க. போய் சேர்ந்தாங்க பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து இல்லை, பண்ணுறது எப்படி பண்ணுறது தெரியல. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தேடி பார்த்துருப்பாங்க. அவர் வந்து அந்த ஐடியில் வந்து நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அவரோட நம்பர் வந்து ஞாபகம் இருந்திருக்கு மைண்டில். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படிங்கிறதே தெரில இவங்களுக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வாரமாக அங்கேயே ரூம் போட்டு அப்படியே ஸ்டே பண்ணி தேடிக்கிட்டே இருக்காங்க. தேடிட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. எங்கேயும் கிடைக்கிற மாதிரி இல்லை. நல்ல வேலை அவங்களோட ஃபோன் தொலைஞ்சிச்சுன்னு நினச்சிக்கிறோம். என்ன ரீசன்னா, நம்ம பிரியா வந்துட்டு அக்ஷய்னு ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி லவ் பண்ணிட்டு இருந்தார்லாம். அக்ஷய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லவரெலாம் கிடையாது. அக்ஷய் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏமாத்துற வந்து சீட்டர் தான். இந்த காசெல்லாம் எப்படி நிறைய அட்டை போடலாம் அப்படிங்கிறது அவங்களோட பிளான். திருடிட்டு பேர் நிறையா வந்து அவங்ககிட்ட இருந்து காசை பறிக்கணும் அப்படிங்கிறது அவரோட பிளான். சடனாக இவங்க ஊருக்கு கிளம்பி வராங்க அப்படிங்கும்போது அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுல சரி வா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்தாலுமே பட் அந்த ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அப்புறம் நம்மளுடைய இவ்வளோ விட்டுறலாம் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். அவரை வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. இவரு கூட ஸ்டே பண்ணி இவரு கூட நல்லா ஒரு பழக்கம் கிரியேட் ஆயிடுச்சு. இவரு 2 பேருமே அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போகும்போது நல்லா இப்படி ஜாலியாக பேசிட்டே போகிறாங்க. இவரோட ஃபுல்லாக இவரை பற்றி நல்லா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இவரோட குணம் எல்லாமே, ஹரிஷோட குணம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நல்லா வந்து ஒரு ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சடனாக வந்து ஒரு நாள் வந்து மறுபடியும் இந்த நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஊருக்கு வந்துட்டாங்க. வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 months இருக்கும். இல்லை புது ஐடியிலேருந்து அப்படியே கொஞ்சம் மெசேஜ் பண்ணுறாங்க. இவங்க யாருன்னே தெரியாமல் அந்த ஐடிக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அந்த 10 ஐடி. ஆனால் இவரோட ஐடியிலேருந்து கால், நம்ம பிரியாவோட ஐடியிலேருந்து அவருக்கு அவங்க மெசேஜ் பண்ணாலும் எதுவுமே ரிப்ளை இல்லை. ஸோ வேறு ஐடியிலேருந்து கால் பண்ணுறாங்க, எனக்கு டீம் வேணும் அப்படின்ட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்ஷய் வந்து உடனே ரிப்ளை பண்ண உடனே அதுக்கப்புறம் வந்து டக்கு நான் தான் பிரியா அப்படின்னே அப்புறம் தான் உண்மையை சொல்கிறாரு. நான் அதோட இதுக்காக தான் வச்சிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அதுக்கு தான் நான் ஃபோன் எடுக்கல. இன்னொன்று வந்துட்டு என் ஃபோன் வந்து அந்த ஒரு 1 வீக்காக வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதனால வந்து நீ தப்பிச்சிட்டே இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து இதாக பேசுறாரு, ஓப்பனாக பேசுறாரு. இல்லை அன்னைக்கே உன்னை வந்து நான் கண்டிப்பாக வந்து உன்னை வந்து இது பண்ணியிருப்பேன், அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்னென்ன முடியும் உன்னை இருக்க பணத்தை எல்லாம் திருடி இருப்பேன், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு உன்னை ஏமாத்திருப்பேன் அப்படிங்கிறத வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஏமாத்திருப்பேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காரு. சொன்னோன்னே அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டி வருது. ஸோ நம்ம வந்துட்டு யாருமே தெரியாத ஒருத்தனுக்காண்டி நம்ம இவ்வளோ தூரம் தேடி போனது ரொம்ப ஒரு தப்பு நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவங்க உணர்றாங்க. ஆனால் ஹாரிஸ் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 1 year டேட் ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இருக்காங்க. நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியா வந்து சொல்கிறாரு. பிரியா சொன்னோடனே சரி வா வெளியே போகலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு ஃப்ளேவரில் கேக் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன ரீசனா, பர்த்டே இன்னைக்கு வந்து பிரியாவோட பர்த்டே கரெக்டாக 1 year ஆயிடுச்சு. பிரியாவோட பர்த்டேக்கு அவர் வந்து கேக் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னோட பர்த்டே உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, உன்னோட பர்த்டே உனக்கு இந்த வருஷம் மட்டும் தான் நான் இருக்கிறத ஒன்று நினச்சிட்டு இருக்கேன், உன்னோட பர்த்டேக்கு நான் எல்லா வருஷமும் அவனும் தூரமானவனோட பார்ப்பேன், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா நான் அவனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னென்ன பண்ற, என்னென்ன படிச்ச, என்ன எல்லாமே எனக்கு தெரியும், எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ பேசுற எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு. நான் பிரியா ஷாக் ஆயிடுச்சு. 6 வருஷம் எப்படி நடத்துனாங்க எனக்கு தெரியவே இல்லை, என்கிட்ட வந்து ஒரு வாட்டியாவது நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை
நீ வந்து அதை எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால நான் வந்து சொல்லுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா லவ்லாம் வந்து தானாக வரணும். நான் வந்துட்டு வந்து உங்ககிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ண மாதிரி யாரும் வந்து ப்ரொப்போஸ் பண்ணாலுமே அது சடனாக வந்து நீ எப்படி எடுத்துக்குவான்னு தெரியாது. அதனால உனக்கா ஒரு ஃபீல்டில் தானாக வந்தால் மட்டும் தான் லவ் வரும். இன்னைக்கு நான் எதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நீ வந்து என்ன லவ் பண்ணிட்டு இருக்க, அது எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ என்ன லவ் பண்ணுறேன் அப்படின்னு உடனே, ஆமாம் நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு அப்புறம் என்னோட லவ் கதையை பேசுகிறாங்க, லவ்வர் ஆயிடுறாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஜர்னி உங்களுக்கு போயிட்டு இருக்கு. இதுதான் கடவுள் வந்து வாழ்க்கையில ஒரு லவ் எடுத்துட்டுனா அடுத்த ஒரு லவ் கொடுப்பாரு. பட் அது ஒரு நல்ல லவ் இல்லை, பட் இது ஒரு நல்ல லவ். இந்த லைஃப் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்தது. அந்த ஃபோன் தொலைஞ்சது கூட ஒரு கடவுளால் செயலாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில யாருமே ஒரு ஆன்லைன்ல இருக்க அந்த மீடியாவில் ஆன்லைன்ல இருக்க பர்சன் நம்பி, அதாவது எனக்கு வந்து அவர் சேட் பண்றாரு, அங்க இருந்து சேட் பண்றாரு, இங்க சேட் பண்றாரு அப்படின்ட்டு நீங்க எந்த பொண்ணா இருந்தாலும் தயவு செய்து நம்பி மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா வந்து பெரிய பிரச்சனை அப்புறம் மாட்டிக்குவீங்க. இது வந்து ஃப்ரெண்ட் பொண்ணுங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் அப்படி இருந்துட்டு இருக்காங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் எவ்வளவு, டெக்னாலஜி எவ்வளவுக்குள்ள வளர்ந்துட்டு வருது, அந்த அளவுக்கு நம்ம சேஃபா பாத்துக்கணும். என்ன ரீசன்னா, யாரு வேணாலும் எப்படி வேணாலும் எங்கிருந்து வந்து ஏமாத்தலாம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஃபேஸ பார்க்கறது கிட்டத்தட்ட நம்ம 1 வருஷம் ஆயிரம். இந்த ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு தேடி பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லை, அங்கிருந்து கால் பண்ண இங்கிருந்து ஃபேஸை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுவும் ட்ரீம் லெவல், அது வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்லேயே இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன், மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுல இருந்து மெசேஜ் பண்ணலாம் லவ் பண்றாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இது வந்து ஒரு பொண்ணுகளுக்கான விழிப்புணர்வான வீடியோவாக இருக்கட்டும் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இல்லை யாருக்காவது இந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஹாய் கமெண்ட்ல மெசேஜ் போடுங்க. என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து நம்ம வீடியோவில் போடலாம். ஸோ அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஏமாறக்கூடாது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் உங்களோட பேர் எதுவுமே வெளியே பண்ண மாட்டேன். ஸோ அது வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே வந்து கொடுக்குறேன். அது வந்து ஹாய் மெசேஜ் போடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் விரிவாக அந்த வீடியோ போடுறேன். நம்ம சேனலில் இந்த வீடியோ வந்து பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம போடுறீங்க. சரி, ரொம்ப பாய்.